அந்தரியாத்தா நீ கீழே உருண்டு பிறண்டு ஆடுனா உனக்கு பேரு வேறு. ஒரு தெய்வம்ங்கிறது நின்று நினைச்சு ஆடுன்னு தா. எந்திரி பாப்போம். நீ வந்தது உண்மையான தெய்வம் இருந்தா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்படி எந்திரி சாமி. இப்படி சொந்தக்காரங்க கூட்டு விடுக்கப்பா, தூக்கி விடுக்க பாப்போம். அதுக்குத்தான் அத்தை ஏக்கோய் சிரிச்சு மட்டும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க தாயே, நல்லதுக்குத்தான் சொல்றேன். ஒரு தெய்வம் இது முத்து மாறி ஆடி மாசம் மாரியம்மனுக்கு வசந்த மாசம் அவ ஆடிக்கொண்டிருக்க வேளையில நீங்க சிரிச்சு கேலி கிண்டல் பண்ணி தாய் கோபப்பட்டானா உங்க குடும்பத்துல தாயாகப்பட்டவள ஒரு அம்மையா வந்து குடிகொள்வா. ஐயோ அம்மானு வந்தாலும் என் கையால திரு தர மாட்டேன். ஓடி வாத்தாகி நீ வந்தது உண்மையான தெய்வம் இருந்தா இந்த நம்ம சொல்லுக்கு கட்டப்படுறது உண்மையா இருந்தா கை தட்டி குலவசத்தை போட்டுக்கமா. அதான் எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். இந்த ஆகாச வீரன் வாசலிலையும் இந்த பாப்பாத்தி அம்மன் கோயில் வாசலையும் பிடிக்காதமா விடுமா. எல்லா ஊர்லயும் கூப்பிட்ட உடனே கரகம் எடுக்க ஆடி வருவார். ஆனா ஏன் காலதாமதம் அத்தா பா கூப்பிட்டு அழைக்கிறோம்ல, உன் பிள்ளைகள் யாரென்று துள்ளி குதித்து ஆடி வந்து இந்த கரகத்தை நீ தொட்டு எடுக்கணும் வாசாமி. காலதாமதம் இல்லாமல் சொன்ன உடனே ஓடி வருவாய் தாயே. சபைபுரத்து பக்த பாரி